அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் வற்றா பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு ஒரு அற்புடையாம் நம் உயிரினும் மேலான எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் மற்றும் குறிப்பாக 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த இரவின் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கில் நம்முடைய தூக்கங்களை எல்லாம் தொலைத்து அல்லாஹ்வின் பாதையில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்ற நோக்கத்தில் இங்கு ஒன்றுகுழும் இருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றவட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகத்துவமிக்க இந்த இரவுகளை பற்றி பேசும் பொழுது இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கதர், மகத்துவமிக்க இரவில் இந்த குர்ஆனை நாம் அருளினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கதர், மகத்துவமிக்க இரவு என்றால் உமக்கு எப்படி தெரியும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேள்வி எழுப்புகிறான். அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனினுடைய நடையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சில முக்கியமான தகவல்களை அல்லாஹ்வுடைய தூதருக்கு மக்களுக்கு சொல்வதற்காக சொல்லித் தரும் பொழுது, இல்லை சில எச்சரிக்கைகளை செய்யும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விஷயத்தை பற்றி சொல்லிவிட்டு மேலும் அல்லாஹ் கேட்பான், அது பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் அல்லாஹ் மறுமை நாளை பற்றி திருமறையிலே பேசுகிறான். அல் காரியா மல் காரியா வமா அத்ராக மல் காரியா, திடுக்கிடும் நிகழ்வு. அந்த திடுக்கிடும் நிகழ்வு என்றால் எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்படி சில முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது நபியிடத்திலே சொல்லிவிட்டு மீண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி எழுப்பான், அதை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பதிலை சொல்லி தருவான். லைலத்துல் கதரை பற்றி அப்படி கேள்வி எழுப்பிவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். நாமளும் பரவலா பயான்ல கேட்டிருப்போம், பரவலா நம்ம பேசியிருப்போம். 1000 மாதங்களுக்கு நிகரான ஒரு இரவு, 1000 மாதங்களுக்கு ஈக்குவலான ஒரு இரவு. ஆனால் சிந்தித்து பார்க்க வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்திய வார்த்தை நிகரான ஒரு நாள் என்று பயன்படுத்தவில்லை, ஈக்குவலான ஒரு இரவு என்று பயன்படுத்தவில்லை. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு அது. எந்த இரவில் அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனுடைய துவக்கத்தை இறக்கி அருளினானோ அந்த இரவினுடைய சிறப்பு என்பது 1000 மாதங்களுக்கு நிகரான ஒரு நாள் இல்லை, 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த இரவு. 1000 மாதங்களோட சிறந்ததுன்னா மினிமம் 1000 மாசம், மேக்சிமம் எவ்வளோன்னு அல்லாஹ்க்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க இரவுகளை தேடுவதற்காக நாம் இங்கு ஒன்று குழுமி இருக்கிறோம். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், தன்சூலுல் மலாயிகத்தி வர்ரூஹு ஃபீஹா பிஇஸ்னிஹிம் ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அல்லாஹ்வினுடைய கட்டளையின்படி உறுதியான காரியங்களோடு வானவர்களும் ரூஹும் இறங்குகிறார்கள். வானவர்களுக்கு தலைவர்களாக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வின் கட்டளையின்படி பூமிக்கு இறங்குகிறார்கள். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், இந்த இரவு என்பது அதிகாலை நேரம், ஃபஜருடைய நேரம் வரைக்கும் இருக்குன்றாங்க. இப்போ நம்ம வயதிற்கு ஏற்ப நம்ம ஒவ்வொருவரும் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுகளை அடைந்திருப்போம். அதனுடைய நன்மையை அடைந்து விட்டோம் என்ற உத்தரவாதம் யாருக்காவது இருக்குதா? ஒரு 10 வருஷமா அட்டென்ட் பண்ணுவாரு, ஒருத்தர் 20 வருஷமா லைலத்துல் கத்ருடைய இரவுடைய முழிச்சிருப்பாரு. அப்படி அவர்களுக்கு வயதிற்கேற்ப இந்த ஒற்றைப்படை இரவுகளில் ஈடுபட்டு வணக்கங்களை கழித்திருப்போம். ஆனால் நம்முடைய எந்த இரவினுடைய நன்மையை அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டான் என்ற உத்தரவாதம் நம்மிடத்தில் இருக்குதா? அது மட்டுமல்லாமல் இந்த மகத்துவமிக்க இரவு என்பது நாளினுடைய துவக்கமாக இருக்கக்கூடிய மகரிபுடைய நேரத்திலிருந்து ஃபஜருடைய நேரம் வரைக்கும் இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை, சிக்கர்களை, இபாதத்துக்களை மகரிபிலிருந்து துவங்கி
ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் நிறைவுபடுத்துகிறோமா? இந்த உலக வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு தள்ளுபடி என்று சொன்னால், ஏதாவது ஒரு ஆஃபர்னு சொன்னா, ஏதாவது ஒரு சலுகைன்னு சொன்னா, அதற்கு நாம் எவ்வளவு முயற்சிகள் செய்கிறோம், எவ்வளவு திட்டங்களை தீட்டுகிறோம். நம்முடைய லாபம் எது, நமக்கு எது லாபமா இருக்கும், எது நமக்கு சலுகையா இருக்கும், எதுக்கு நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும், அப்படி என்று இந்த உலக வாழ்க்கைக்கு என்று ஒரு திட்டம் திட்டுகின்ற நாம் 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த இரவாக இந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது. அந்த இரவு மகரிபிலிருந்து துவங்கி ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் இருக்கிறது. நம்முடைய இபாதத்துகள் மகரிபுடைய நேரத்திலிருந்து துவங்குகிறதா? நம்முடைய வணக்க வழிபாடுகள் மகரிபிலிருந்து துவங்குகிறதா? நம்முடைய சிக்கர்கள் மகரிபுடைய நேரத்திலிருந்து துவங்குகிறதா? அப்படி துவங்கினாலும் அதை அதிகாலை வரை கொண்டு சென்று அதை நிறைவு செய்கிறோமா? நன்மை எதிர்பார்த்து இங்கு ஒன்று குழுமி இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த நேரங்களை, அந்த திட்டமிடுதல்களை சரியான முறையில் செய்து, இந்த நேரத்தில் நான் திக்ர் செய்வேன், இந்த நேரத்தில் நான் குர்ஆன் ஓதுவேன், இந்த நேரத்தில் நஃபிலான தொழுகைகளை தொழுவேன் என்று ஒரு திட்டமிடுதல் நம்மிடத்தில் இருக்கிறதா? நாம் ஏதோ அலட்சியமாக கருதுகிறோம், அலட்சியமாக கடந்து செல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இரவு இந்த இரவு இல்லை. பலரும் மக்களுக்கு ஆர்வம் ஊட்டுவதற்காக கணக்கீடு செய்து சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட கணக்கீடு? சிந்தித்து பாருங்கள். இந்த மகத்துவமிக்க இரவில் ஒருவர் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து விட்டார் என்று சொன்னால், அந்த நாளின், அந்த இரவின் 1 மணி நேரம் என்பது 29,496 மணி நேரங்களை விட சிறந்த ஒரு மணி நேரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இரவினுடைய நன்மையை தான் நாம் கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த இரவில் ஒருவர் 1 மணி நேரம் குர்ஆனை ஓதிவிட்டார், அது லைலத்துல் கத்ர் இரவாக அல்லாஹ் அமைத்து கொடுத்து விடுகிறான் என்று சொன்னால், 24,946 மணி நேரங்கள் ஒருவர் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தால் எவ்வளவு நன்மையோ அதே நன்மையை தருவதாக அல்லாஹ் சொல்லவில்லை, அதை விட சிறந்த நன்மையை தருவதாக சொல்லி காட்டுகிறானே. அந்த இரவை நாம் எப்படி இன்றைக்கு கழித்துக் கொண்டிருக்கிறோம்? அதனுடைய 1 மணி நேரம் 8 வருடங்களை விட சிறந்த ஒரு மணி நேரமாக இருக்கிறது. ஒரே 1 மணி நேரம் அது லைலத்துல் கத்ருடைய இரவினுடைய 1 மணி நேரமாக அமைந்து விட்டால் 8 வருடங்களை விட சிறந்தது. 1 மணி நேரம் ஒருத்தர் தொழுகிறார் சொன்னா, அது லைலத்துல் கத்ர் இரவு என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை தரா? 8 வருடம் நின்று தொழுதால் என்ன நன்மையோ அதை விட சிறந்த நன்மையை தருவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களித்திருக்கிறான் என்று சொன்னால், எத்தகைய நன்மையை நாம் தூக்கத்தில் சில நாட்களில் வீணடித்திருப்போம், எத்தகைய நன்மையை சமூக வலைதளங்களில் பயன்படுத்தி கழித்திருப்போம், எத்தகைய நன்மையை இங்கு ஒன்றிலும் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் வீணாக பேசி கழித்திருப்போம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டாம்? இன்னும் சொல்ல போனால், இந்த இரவினுடைய, லைலத்துல் கத்ர் இரவினுடைய ஒரு நொடி என்பது 18 மணி நேரங்களை விட சிறந்ததாக இருக்கிறது. வெறும் ஒரே நொடி. இன்றைக்கு நம்ம வேலைக்கு, ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம், வேலை செய்ய போறோம். ஒன்றும் இல்லப்பா, நீ வந்து ஒரே ஒரு செகண்ட் இல்லது 1 மணி நேரம் நீ வேலை செஞ்சுட்டு போயிடு. அப்படி செய்தால் உனக்கு 8 வருட சம்பளத்தை தருகிறேன், 8 வருட ஊதியத்தை தருகிறேன், 8 வருடம் நீ உழைத்ததற்கான ஒரு பொருளாதாரத்தை உனக்கு தருகிறேன் என்று சொன்னால் யாராவது இதை அலட்சியமா விடுவோமா? வெறும் 1 மணி நேரம் வா, 8 வருஷம் நீ என்ன சம்பாதிக்கிறியோ அதை வாங்கிட்டு போன்னு சொன்னா அதை லேசா கடந்துருவோமா? அலட்சியமா கடந்துருவோமா? அலட்சியமா விட்டுருவோமா? அதற்கு எவ்வளவு மெனக்கெடுவோம், எவ்வளவு முன்னேற்பாடுகளை செய்வோம், அதை எப்படியாவது தவற விட்டு விடக் கூடாது என்பதற்காக எவ்வளவு முயற்சிகளையும் கடும் ஆலோசனைகளையும் செய்வோம். அழிந்து போக துனியாவிற்கே அப்படி என்று சொன்னால், மறுமையில் நமக்காக வாதாடுகின்ற நம்முடைய நன்மைகளாக இது இருக்கிறதே, இதற்கு நாம் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும், எவ்வளவு முன்னேற்பாடுகளோடு இருக்க வேண்டும், எவ்வளவு எச்சரிக்கையாக இதனுடைய ஒவ்வொரு நொடியையும் நாம் கடக்க வேண்டும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டாமா? அது மட்டுமல்ல, இந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைகின்ற நாம், இந்த மணி நேரங்களில் வாழ்கின்ற நாம், அடுத்த மணி நேரங்களில் உயிரோடு இருப்போம் என்ற உத்தரவாதம் ஏதாவது இருக்குதா? அடுத்த லைலத்துல் கத்ரில் நாம் அடைவோம் ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா? கடந்த ரமலானில் நம்மோடு இருந்தவர்கள், கடந்த ரமலானில் நம்மோடு தொழுதவர்கள், கடந்த ரமலானில் நம்மோடு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டவர்கள் இந்த ரமலானில் இல்லை. அப்படி என்றால் அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு இதை அருள் புரிந்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த நாளின் ஒவ்வொரு மணி நேரத்தையும், ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு நொடியையும் அல்லாஹ் நமக்கு வழங்கிய கடைசி அவகாசமாக எண்ணி அதை வீணடித்து விடாமல், அதை தொலைத்து விடாமல்
சரியான முறையில் பயன்படுத்தி அதற்கான நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை ஒரு முதற்கட்ட தகவலாக நினைவுபடுத்தியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பேசுகிறான். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னாத்தின் அர்லுஹ ஸமாவாத்தி வல் அர்ல் உயித்தத் லில் முத்தகீன் என்று தன்னுடைய திருமறையின் 3வது அத்தியாயத்தின் 133வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய மன்னிப்பின் பால் விரையுங்கள். வ ஜன்னாத்தின் அர்லுஹ ஸமாவாத்தி வல் அர்ல், வானங்கள் மற்றும் பூமியினுடைய பரப்பளவுகளை கொண்ட சொர்க்கத்தின் பால் விரையுங்கள். உயித்தத் லில் முத்தகீன், இது இறைவனை அஞ்சுவோருக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொருவருடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது? தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், ஜகாத்தை கொடுக்கிறோம், சக்தி பெற்றால் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறோம், உம்ராக்களை செய்கிறோம், தான தர்மங்களில் ஈடுபடுகிறோம். இங்கே இந்த இரவிலே நாம் ஒன்று குழுமி இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட அதற்கான நோக்கம் என்னவாக இருக்கிறது? நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை அடைந்து விட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் தான் நாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம். நம்ம யாரை கேட்டாலும் சரி, யாரிடத்தில் கேள்வி அனுப்பினாலும் சரி, உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமா நரகம் வேண்டுமா என்று கேட்டோம் என்று சொன்னால் எல்லாரும் பதிலளிப்போம், எங்களுக்கு சொர்க்கம் தான் வேணும். அது அல்லாஹ்வினுடைய கட்டளையின்படி மார்க்கத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒருவராக இருந்தாலும் சரி, அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளையை மறந்து மார்க்கத்திற்கு முரணாக நடக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, அனைவரும் சொல்வார்கள் எனக்கு சொர்க்கத்தான் வேணும், நான் சொர்க்கத்திற்கு தான் ஆசைப்படுறேன். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், உங்களில் எவரும் நீங்கள் செய்த அமல்களால் சொர்க்கத்தை அடைந்து விட முடியாது. நீங்கள் தொழுகின்ற தொழுகையால், நோக்கின்ற நோன்பால், கொடுக்கின்ற தான தர்மங்களால், கொடுக்கின்ற ஜகாத்தால், நிறைவேற்றுகின்ற ஹஜ்ஜால், மார்க்கம் தடுத்த காரியங்களிலிருந்து விலகி இருக்கிறீர்களே, அதனால் இது போன்ற எத்தகைய அமல்களை நீங்கள் செய்திருந்தாலும் அதை கொண்டு மட்டும் நீங்கள் சொர்க்கம் சென்று விட முடியாது என்றார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கும் அதே நிலையா? நீங்களும் உங்களுடைய அமல்களை கொண்டு சொர்க்கம் சென்று விட முடியாதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய அமல் என்பது நம்மை விட அளப்பெரியது, நம்மை விட சிறந்தது. நபித்துவத்தை பெற்று அதை மக்களுக்கு சொல்லக்கூடிய கடமை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்கங்கள் எப்படி இருந்தது? கால்கள் வீங்குகின்ற அளவிற்கு இரவிலே நின்று வணங்கினார்கள். ஃபஜருடைய நேரம் வரும் அளவிற்கு தொழுகையை நீட்டினார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், நானும் என்னுடைய அமல்களை கொண்டு சொர்க்கம் சென்று விட முடியாது. பின்னர் எதை கொண்டு சொர்க்கம் செல்ல முடியும்? எதை நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்தும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், யாரை அல்லாஹ் தன்னுடைய கருணையினால் நேசத்தினால் சூழ்ந்து கொண்டானோ அவர்களை தவிர வேறு யாரும் சொர்க்கம் சென்று விட முடியாது என்றார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய கருணையும் நேசத்தையும் விருப்பத்தையும் பெற்றுத்தரக்கூடிய செயல் எது? அல்லாஹ்வுடைய கருணை எனக்கு வேணும், அல்லாஹ்வுடைய நேசம் எனக்கு வேணும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் எனக்கு வேணும். அந்த நெருக்கமும் நேசமும் கருணையும் தான் நாளை மறுமையிலே என்னை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்தும் என்று சொன்னால், அது பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்ன? இஸ்லாம் அதை கற்றுத்தருகிறது நமக்கு. அத்தகைய கருணையும் நேசத்தையும் விருப்பத்தையும் பெற்றுத்தரக்கூடிய செயல் எது என்று சொன்னால், ஒரு அடியான் தான் செய்துவிட்ட தவறுகளுக்காக, தான் செய்துவிட்ட பாவங்களுக்காக, தான் செய்துவிட்ட தீமைகளுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறானா இல்லையா? அந்த செயல் என்பது அல்லாஹ்வுடைய விருப்பத்தையும் நேசத்தையும் கருணையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், ஒரு நபர் பாலைவனத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நபர் சிறிது நேரம் இளைப்பாறுவதற்காக ஒரு மரத்தினுடைய அடியிலே ஓய்வை எடுக்கிறார். அப்படி ஓய்வெடுக்கக்கூடிய தருணத்திலே அவருடைய உணவு, அவருடைய குடிநீர், அவருடைய உடைமை, அந்த பாலைவனத்தில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள தேவையான எல்லா உடைமைகளையும் அந்த ஒட்டகத்தில் வைத்திருக்கிறார், அவருடைய வாகனத்தில் வைத்திருக்கிறார். சிறிது நேரம் இளைப்பாறுகிறார், எந்திரிச்சு பார்க்கிறார், ஒட்டகத்தை காணோம். அவரும் தேடி தேடி பார்க்கிறாரு. ஒரே ஒரு மரத்தினுடைய நிழலை தவிர, அவர் இளைப்பாறிய மரத்தினுடைய நிழலை தவிர வேறு எதுவும் அங்கே இல்லை. அவருடைய உணவு இல்லை, நீர் இல்லை, உடைமை இல்லை, வாகனம் இல்லை. தேடி தேடி களைத்து போய் ஒரு கட்டத்தில் இந்த பாலைவனத்தில் தான் நம்முடைய மவுத் என்று சிந்தித்து மீண்டும் அந்த மரத்தினுடைய அடியிலே உறங்கி விடுகிறார். எந்திரிச்சு பார்க்கிறாரு, ஒட்டகத்து இருக்கு, உணவுப் பொருட்கள் இருக்கு, நீர் இருக்கு, அவருடைய பயணத்தை முடிக்கக்கூடிய எல்லா பொருட்களும் இருக்கு. பார்த்தவுடன் எந்த அளவிற்கு அவர் மகிழ்ச்சி அடைவாரோ,
சாவ கிடந்தவர் புழைத்தவுடன் எவ்வளவு மகிழ்ச்சி உருவார்களோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகிழ்ச்சி அடைகிறான். எதற்காக? ஒரு அடியான் தான் செய்துவிட்ட தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அழகாக விளக்கினார்கள், வல்லதீ பி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யாருடைய கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லௌலம் துஸ்னிபு ஸஹபல்லாஹு பிக்கும், உங்களில் எவரும் பாவங்களை செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை அழைத்து விடுவான். வலஜாபி கௌமின் யுஸ்னிபூன், வேறொரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான், அவர்கள் பாவங்களை செய்வார்கள். ஃபஸ்தக்ஃபிரூன், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். ஃபயக்ஃபிரு லஹும், அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற செய்தியை சிந்திச்சு பாருங்க. நீங்கள் எவரும் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை அழிச்சிருவான், வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான், அவர்கள் பாவங்களை செய்வார்கள், அதற்காக பாவ மன்னிப்பை பெறுவார்கள், அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பான். இது என்ன பாவங்களை செய்ய தூண்டுவதற்காக சொல்லப்பட்ட செய்தியா? இதை கேட்டுட்டு தான் நம்ம போய் பாவம் செய்ய போறோமா? இதற்கு முன்னால் பாவத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோமா? நம்முடைய உள்ளமும் நஃப்ஸும் அணுதினமும் அணுநொடியும் பாவங்களை தூண்டக்கூடியதான் இருக்கிறது, பாவங்களை செய்யக்கூடியதான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இதன் மூலம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள், நீங்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள். ஏன் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு பாவ மன்னிப்பு என்பது விருப்பமானதாக இருக்கிறது. எவ்வளவு தவறுகளை செய்கிறோம், ஒரு நாளில் எவ்வளவு பாவங்களில் மூழ்கி இருக்கிறோம். என்றைக்காவது அல்லாஹ்விடத்திலே அதற்காக பாவ மன்னிப்பை பெற்றிருப்போமா? இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை பல்வேறு வணக்க வழிபாடுகளை நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சுன்னத்தான வணக்கங்கள் இருக்கிறது, பல்வேறு பிரார்த்தனைகள் இருக்கிறது. இப்படி நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அதிலே பிரதானமாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரர்களும் நமக்கு கற்றுத்தந்தது அல்லாஹ்விடத்தில் கோரக்கூடிய பாவ மன்னிப்பை தான் இஸ்லாம் பிரதானப்படுத்துகிறது, முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைத்திருக்கிறது. நீங்கள் தொழுகை எடுத்துக்கொண்டாலும் சரி, உழுவை எடுத்துக்கொண்டாலும் சரி, நோன்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, நோன்பிலே இரவிலே நின்று வணங்கக்கூடிய வணக்கங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, உம்ரா ஹஜ் போன்ற வணக்கங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, தான தர்மங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, இவ்வளவு ஏன் நமக்கு ஏற்படுகின்ற சோதனைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய துன்பம் சோதனை அது சிறியதோ பெரியதோ, அவனில் காலில் குத்தப்படுகின்ற ஒரு முள்ளுக்கு கூட அல்லாஹ்வுடைய சில பாவங்களை மன்னிக்கிறான். இப்படி நீங்க மார்க்கத்தில் எது எடுத்துக்கொண்டாலும் சரி, அதில் இஸ்லாம் முன்னிலைப்படுத்துவது பாவ மன்னிப்பு தான். நீங்கள் தொழுகைக்காக உழு செய்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், நீங்கள் தொழுகைக்காக செய்யக்கூடிய உழுவில் கைகளை கழுவும் பொழுது உங்களுடைய விரல் நுனியின் வழியாக சில பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், வெளியேற்றுகிறான். நோன்பு வைக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், யார் நம்பிக்கையுடன் நன்மை எதிர்பார்த்து நோன்பு நோக்கிறார்களோ அவருடைய முன்பாவங்களை மன்னிக்கிறான். இரவிலே நின்று வணங்குகிறீர்கள், அது லைலத்துல் கத்ருடைய இரவில் இருந்தாலும் சரி, ஒற்றைப்படையுடைய இரவுகளில் இருந்தாலும் சரி, மற்ற இரவுகள் இருந்தாலும் சரி, இரவிலே நின்று வணங்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் இறை நம்பிக்கையுடன் நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. தர்மங்களுக்கு அல்லாஹ் சில பாவங்களை மன்னிக்கிறான். ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறீர்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஹஜ்ஜிற்கு இருக்கக்கூடிய நன்மை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், யாருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அவர் அன்றைய தினத்தில் பிறந்த குழந்தையை போல் இருக்கிறார். ஃபித்ரா தரும். இப்போ ஃபித்ரா சொல்லியிருப்பாங்க, ஃபித்ரா இவ்வளோ எவ்வளோ 150 நிர்ணயிச்சிருக்கிறீங்களா? ஒரு நபருக்கு 150 நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஃபித்ரா எனும் நோன்பு பெருநாள் தர்மமும் எதற்காக? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், உங்களுடைய நோன்பில் சில தவறுகள் பாவங்கள் இருக்கும், அதற்கு பரிகாரமாக இந்த ஃபித்ரா எனும் நோன்பு பெருநாள் தர்மம் என்றார்கள். இப்படி நீங்கள் மார்க்கத்தினுடைய எந்த வணக்கங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதில் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ் பிரதானப்படுத்துவது அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த பிரார்த்தனைகள் பாவ மன்னிப்பிற்குரிய பிரார்த்தனைகள். தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு நாளைக்கு 5 நேரங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை. நோன்பை பொறுத்தவரை வருடத்திற்கு ஒரு முறை 29 அல்லது 30 நாட்கள் நோட்போம். ஜகாத்தை பொறுத்தவரை யார் மீது அது கடமையோ அவர்கள் நிறைவேற்றுவார்கள். ஹஜ்ஜை பொறுத்தவரை யாரிடத்தில் உடல் வலுவும் பொருளாதாரமும் இருக்கிறதோ அவர்கள் அதை நிறைவேற்றுவார்கள். ஆனால் தொழுகை எப்படியா? செல்வந்தருக்கும் கடமை, ஏழைக்கும் கடமை, நோயாளிகளுக்கும் கடமை, உடல் ஆரோக்கியமாக இருப்பவருக்கும் கடமை, உள்ளூரில் இருப்பவருக்கும் கடமை, வெளியூரில் இருப்பவருக்கும் கடமை. இப்படி தொழுகையை பொறுத்தவரை எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளும் கடமையாக்கப்பட்ட தொழுகையினுடைய எல்லா அம்சங்களையும் நீங்கள் எடுத்து பாருங்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருவதற்கான பிரார்த்தனை. ஒரு நாளைக்கு 5 முறை நிறைவேற்றுகிறோம். கடமையான தொழுகை சொல்றேன். அது இல்லாமல் நஃபில் தொழுகைகளை தொழுவோம், முன் சுன்னத்துகளை சொல்லுவோம், பின் சுன்னத்துகளை தொழுவோம். இப்படி எது எடுத்துக்கொண்டாலும் அந்த தொழுகையினுடைய எல்லா அம்சங்களுடைய பிரார்த்தனை எடுத்துக்கொண்டால் அது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரக்கூடிய பிரார்த்தனைகள். தொழுகைக்காக அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறீர்கள். தக்பீர் கட்டியவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தந்தார்கள். என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப் அல்லாஹும்ம நஹீனி மினல் ஹதாயாய கமா யுனக்க ஸௌபுல் அபியலு மினத் தனஸ் மக்ஸில் ஹதாயாய பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத். இதை பலரும் மனனம் செய்து வைத்திருப்பீர்கள். இதற்கான பொருளை விளங்கி பொருளை தெரிந்து என்றைக்காவது ஓதி இருக்கிறோமா? எவ்வளவு அழகான வரிகளை கொண்ட ஒரு பாவ மன்னிப்பிற்கான பிரார்த்தனை தொழுகையினுடைய துவக்கத்தில். தொழுகை என்பது அல்லாஹ்விடனான உரையாடல் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அத்தகைய உரையாடலின் துவக்கம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குறீங்க. அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். இறைவா, எனக்கும் என்னுடைய பாவத்தையும் தூரமாக்கி விட. எது போன்ற தூரம்? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்குமோ அது போன்ற தூரத்தை எனக்கும் என்னுடைய பாவத்திற்கும் உருவாக்கிவிடு. அல்லாஹும்ம நஹீனி மினல் ஹதாயாய கமா யுனக்க ஸௌபுல் அபியலு மினத் தனஸ். ஒரு வெண்ணிற ஆடையில் எப்படி அழுக்கு நீக்கப்படுமோ, எப்படி அழுக்கு தூய்மைப்படுத்தப்படுமோ அது போன்று என்னுடைய பாவத்தை தூய்மைப்படுத்தி விடு. அல்லாஹும்ம மக்ஸில் ஹதாயாய பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத். என்னுடைய அழுக்குகளை கழுவி விடு. எதனால்? குளிர்ந்த நீரால், மழை நீரால், ஆலங்கட்டியால் என்னுடைய பாவங்களை கழுவிவிடு. தொழுகையினுடைய ஆரம்ப துவா, ஆரம்ப பிரார்த்தனை. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பிற்கான கோரிக்கையை வைக்கிறீர்கள். அது ஃபரலான தொழுகையாக இருந்தாலும் சரி, சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும் சரி, நஃபிலான தொழுகையாக இருந்தாலும் சரி, 5 நேர கடமையான தொழுகைகளில் 5 நேரம் முன்வைக்கிறீர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை. அடுத்து ருக்குவுக்கு போறோம். ருக்குவுல வழக்கமாக சுப்ஹான ரப்பியல் அலீம் ஓதுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்ததுதான், மாற்று கருத்தில்லை. அது இல்லாமல் வேறு சில பிரார்த்தனைகளை அல்லாஹ்வுடைய தூதர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி. இறைவா, நீ தூயவன், உன்னை புகழ்கிறோம், நீ எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு. அடுத்து சஜ்தாவுக்கு போறோம். சஜ்தால நாம என்ன வழக்கமா ஓதுவோம்? சுப்ஹான ரப்பியல் அலா ஓதுவோம். ஓதல மாற்று கருத்தில்லை. இது இல்லாமல் வேறு சில துவாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்தார்கள். சஜ்தாவில் நீங்கள் இந்த துவாக்களை ஓதுங்கள். என்ன துவா? அல்லாஹும்ம அக்ஃபிர்லி தன்பி வ குல்லஹு வ திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆகிரஹு வலா நிய்யத்துஹு வ சிர்ரத்துஹு. இறைவா, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு. எது போன்ற பாவங்கள்? எது பெரிய பாவங்களாக நான் செய்தேனோ, எது சிறிய பாவங்களாக செய்தேனோ, எது முதலாக செய்தேனோ, எது கடைசியாக செய்தேனோ, எதை நான் வெளிப்படுத்தினேனோ, எதை நான் ரகசியமாக செய்தேனோ அந்த பாவங்களை மன்னித்து விடு. சஜ்தாவிலே கேட்கக்கூடிய பிரார்த்தனை. 2 சஜ்தாவிற்கு மத்தியிலே இருப்பிலே உட்காருகிறோம். ரப்பிக் ஃபிர்லி ரப்பிக் ஃபிர்லி, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு. கடைசியுடைய இருப்பிலே உட்காருகிறோம். அத்தையாத்தில் உட்கார்றோம். அத்தையாத்தை ஓதுறோம், செலவாத்தை ஓதுறோம், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறோம். தேடிவிட்டு ஓதுகிறோம், அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸில் உல்மா கஸீரன் ஃபஇன்னஹு லா யக்ஃபுரு துனுபா. இறைவா, எனக்கு நானே அதிகமான அநியாயங்களை செய்து விட்டேன், பாவங்களை செய்து விட்டேன், நீ தான் மன்னிப்பவன், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு. அல்லாஹ்விடம் சரணடைந்த வார்த்தைகளோடு கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பிற்கான பிரார்த்தனை. இப்படி நீங்கள் தொழுகையினுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரை கேட்கக்கூடிய எல்லா பிரார்த்தனைகளும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பிற்கான கோரிக்கை முன்வைக்கிற பிரார்த்தனைகள் என்று சொன்னால் அல்லாஹ் எந்த அளவிற்கு பாவ மன்னிப்பை விரும்புகிறான், நேசிக்கிறான். தொழுகையிலிருந்து சலாம் சொல்றீங்க. சலாம் சொன்னோன்னு என்ன சொல்லுவோம்? அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இறைவா, நீ பெரியவன், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, மன்னித்து விடு, மன்னித்து விடு. தொழுகையினுடைய ஆரம்பம் முதல் தொழுகையினுடைய கடைசி வரை எல்லா நிலைகளிலும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தான் முன்னிறுத்துகிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே ஒரு தருணத்தில் அல்லாஹ்வுடைய மகன் இறந்து விடுகிறார்கள், இப்ராஹிம் என்ற மகன். உடனே அந்த தருணத்திலே சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய மகன் இறந்து விட்டார், அதனால் சூரியன் துக்கம் அனுஷ்டிக்கிறது, அதனால் சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சபைக்கு வருகிறார்கள். அவரிடத்தில் பேசுகிறார்கள். ஹாஸிஹி ஆயாத்துல் லதி யுர்சிலுல்லாஹ்,
அல்லாஹ் இது போன்ற அத்தாட்சிகளை எல்லாம் அனுப்புகிறானே எதற்காக தெரியுமா? லா தகூலி மௌத்தின் வலாலி ஹயாத்தின், யாருடைய இறப்பிற்காகவும் யாருடைய பிறப்பிற்காகவும் இது போன்ற அத்தாட்சிகளை அல்லாஹ் அனுப்புவதில்லை. மாறாக வலஜா வலாலி ஹைஃப் ஹையுபில்லாஹி அப்திஹி, இதன் மூலம் தன்னுடைய அடியார்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான், அச்சமூட்டுகிறான். ஃபராயிது, நீங்கள் இது போன்ற அத்தாட்சிகளை கண்டால் அல்லாஹ்வை நெருங்குவதின் பால் விரையுங்கள். வசிக்ரஹு, அவனிடத்திலே ஜிக்ர் செய்யுங்கள். வதுவாஹு, அவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். வஸ்தக்ஃபிர்ஹு, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். நீங்கள் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுவதை கண்டால் கூட நீங்கள் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுவதன் பால் விரையுங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்வதின் பால் விரையுங்க. ஏன் என்று சொன்னால் அதன் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான், அச்சமூட்டுகிறான். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு முறை உரையை துவக்கும் பொழுது ஒரு துஆ ஓதுறோம். இப்போயும் உரையை துவக்கும் போது ஒரு துஆ ஓதணும். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. என்ன இந்த பிரார்த்தனையுடைய விளக்கம்? இறைவா, உன்னை புகழ்கிறோம், உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம், உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறோம். இவ்வளவு ஏன் கழிப்பறைக்கு செல்கிறீர்கள்? ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறீர்கள். கழிப்பறையிலிருந்து வெளியே வருகிறீர்கள், குஃப்ரானக என்று ஓதுகிறீர்கள். அதற்கான விளக்கம் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறீர்கள். கழிப்பறை செல்லும் பொழுது பாவ மன்னிப்பு, தொழுகையினுடைய எல்லா அம்சங்களும் பாவ மன்னிப்பு, பயானை துவக்கும் பொழுது பாவ மன்னிப்பு, சரி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்பட்டால் பாவ மன்னிப்பு. மார்க்கத்தினுடைய எல்லா பெரும்பாலான அம்சங்களில் பாவ மன்னிப்பிற்கான கோரிக்கை, பாவ மன்னிப்பிற்கான பிரார்த்தனை இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் எந்த அளவிற்கு பாவ மன்னிப்பை விரும்புகிறான், நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, தூபு இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் பால் விரும்புங்க, அல்லாஹ்வின் பால் நெருங்குங்கள். வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஃபைன்ன அதூபு இலல்லாஹ் வஸ்தக்ஃபிரு ஃபி குல்லி யௌமி மியத மர்ரா. நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுகிறேன். சொல்லக்கூடிய நபர் யார்? இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வாக்களிக்கிறான், உங்களுடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன, உங்களுடைய பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன, நீங்கள் சொர்க்கத்திற்காக சான்றளிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற வாக்குறுதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே அவ்வளவு பாவங்கள் இருந்ததா? அவ்வளவு பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்னாலும் சரி, நபித்துவத்திற்கு பின்னாலும் சரி, அப்பழுக்கற்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். அத்தகைய அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை பாவ மன்னிப்பு கேட்டார்கள் என்று சொன்னால் நாம எத்தனை முறை கேட்கணும்? எத்தனை முறை கேட்கிறோம்? 100 தடவை அல்ல, 1000 தடவை இல்ல, லட்சம் தடவை நாம் கேட்டாலும் குறைவுதான். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க? நேரம் போகலன்னு கேட்டாங்களா? அல்லாஹ் மன்னிச்சிட்டேங்கிறான், முன்பாவங்களை மன்னிச்சிட்டேங்கிறான், பின்பாவங்களை மன்னிச்சிட்டேங்கிறான். இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். ஏன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்திய வார்த்தை யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, தூபு இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் பால் நெருங்குங்கள். வஸ்தக்ஃபிரு, அவரிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஏனென்றால் அந்த பாவ மன்னிப்பு தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரும். அந்த பாவ மன்னிப்பு தான் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று தரும். அந்த பாவ மன்னிப்பு தான் அல்லாஹ்வுடைய கருணையை பெற்று தரும். அந்த நேசமும் அந்த கருணையும் அந்த நெருக்கமும் தான் நாளை மறுமையிலே சொர்க்கத்தை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை முறை கேட்போம்? நாம எவ்வளவு பாவங்களை செய்கிறோம்? சில பாவங்களை செய்து மறந்து மறுத்து போய் அந்த பாவங்களில் மூழ்கிறவர்களாக இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல பாவங்களை, பாவம் என்பதை மறந்து அந்த பாவத்தில் மூழ்கி இருக்கிறோம். என்றைக்காவது இந்த தவறுகளை செய்திருக்கிறேன், இந்த தவறுகளுக்காக இறைவா நீ என்னை மன்னித்து விடு என்று பட்டியலிட்டு அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சிருக்கிறோமா? என்றைக்காவது நான் இன்னைக்கு இந்த தவறை செஞ்சேன், இந்த தொழுகை விட்டேன், இந்த பாவங்களை செஞ்சிட்டேன், இறைவா என்னை நீ மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி இருப்போமா? அல்லாஹ் மன்னிப்பவன் தான், நிகரற்ற அன்புடையவன் தான். அதே அல்லாஹ் தான் சொல்கிறான், மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி, ஃபமையாமல் மிஸ்கால ஸர்ரத்தின் கைரன் யரா வமையாமல் மிஸ்கால ஸர்ரத்தின் ஷர்ரன் யரா. அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்கான பிரதிபலனை அங்கு காண்பீர்கள், அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதற்கான தண்டனையை நீங்கள் காண்பீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறானே, அந்த பயம் நம்மிடத்தில் இல்லை.
செய்துவிட்ட தவறுகளுக்காக பாவ மன்னிப்பு பெறவில்லை என்று சொன்னால் அதற்கான தண்டனையை சகித்துக் கொள்ள நாம் தயாரா? அல்லாஹ்விடத்தில், மறுமையில், நரகத்தில் செய்துவிட்ட தவறுகளுக்காக, பாவங்களுக்காக தண்டனை அல்லாஹ் கொடுக்க நினைத்தால் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா? எந்த நிலையில் பாவ மன்னிப்பு கேட்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வத்தானு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தலானு அலல் இஸ்மி வல் உத்வான் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள், பாவத்திலும் வரம்பு மீறலிலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள். வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த தண்டனையை சகித்துக் கொள்ள நாம் தயாரா? பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமே, அந்த பாவத்தை எண்ணி வருந்தி திருந்தி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்காமல் இருந்தால் அந்த பாவங்களோடு மறுமையை சந்திக்க தயாரா? அல்லாஹ் நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது நாருல்லாஹில் மூகதா, இது அல்லாஹ் மூட்டிய நெருப்பு என்று எச்சரிக்கை செய்கிறானே. அந்த நரகத்தில், அத்தகைய நெருப்பில் அல்லாஹ் நாம் செய்துவிட்ட தவறுகளுக்காக ஒரு நிமிடம் அந்த நரகத்திலே போட்டால் அதற்கான வேதனையை சகித்துக் கொள்ள தயாரா? என்ன தைரியத்தில் இருமாப்பில் நாம் பாவ மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பல்வேறு நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி காட்டுகிறான். அந்த நபிமார்களுக்கு எப்படி நபித்துவம் வழங்கப்பட்டது, அந்த நபிமார்கள் எப்படி ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தார்கள், அந்த நபிமார்கள் எப்படி சோதனைகளை கண்டார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி வெற்றி கொடுத்தான் என்பதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சொல்லி காட்டும் பொழுதே அந்த நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எத்தகைய பிரார்த்தனைகள் ஏன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பார். ஒவ்வொரு நபிக்கும் நபித்துவம் கொடுத்து அனுப்பினேன் பார். அந்த நபிமார்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தார்கள் பார். இதனால் இத்தகைய சோதனைகளையும் கண்டார்கள், வெற்றியையும் கண்டார்கள். அவர்கள் செய்த பிரார்த்தனைகளில் பாவ மன்னிப்பிற்கான கோரிக்கையும் இருக்கிறது பார் என்று காட்டுகிறான். அல்லாஹ் அதில் நமக்கு படிப்பினை வைக்கவில்லையா? நபிமார்களே பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள், நீயும் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் அதன் மூலம் நமக்கு பாடம் நடத்துகிறான். நூஹ் நபியுடைய வரலாறை பற்றி பேசும் பொழுது நூஹ் நபியுடைய பிரார்த்தனை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இறைவா, என்னை மன்னித்து விடு, என்னோடு யார் இந்த கப்பலில் வந்தார்களோ அவர்களை நம்பிக்கை கொண்டவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு. மூசா நபியுடைய வரலாறை சொல்கிறான் அல்லாஹ். அவர் கேட்ட பிரார்த்தனையை சொல்கிறான், இறைவா என்னை மன்னித்து விடு, என்னுடைய சகோதரன் ஆரோனை மன்னித்து விடு. இப்படி ஒவ்வொரு நபிமார்களை பற்றி பேசும் பொழுது அந்த நபிமார்கள் செய்த பிரச்சாரத்தையும் அவர்கள் கேட்ட பாவ மன்னிப்பையும் சொல்லி காட்டி அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துறான். எந்த அளவுக்கு உறுதியா நம்ம அல்லாஹ்விட்ட பாவ மன்னிப்பு தேடணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் திருமறையில். எப்படிப்பட்ட பிரார்த்தனை? அவர்கள் இருவரையும் அல்லாஹ் படைத்து சொர்க்கத்தில் நுழைவிக்கிறான். மரத்தை நெருங்காதீர்கள் என்று ஒரே ஒரு கட்டளை இடுகிறான். ஷைத்தானுடைய தூண்டுதலால் அவர்கள் மரத்தை நெருங்குகிறார்கள். அல்லாஹ் அவர்களை பூமிக்கு அப்புறப்படுத்துகிறான். அந்த தருணத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இறைவா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம், எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். நீ என்னை மன்னிக்காவிட்டால், அருள் புரியாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். அல்லாஹ், எவ்வளவு பாவங்களை செய்கிறோம் நாம், எவ்வளவு வணக்கங்களை மறக்கிறோம் நாம். அந்த வணக்கங்களை மறந்தவர்களாக வாழக்கூடிய நாம், பாவங்களை செய்த கூறியவர்களாக வாழக்கூடிய நாம் என்றைக்காவது அல்லாஹ்விடத்திலே இது போன்ற சரணடைந்த வார்த்தைகளோடு பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? அல்லாஹ் இதுல பாடம் வைக்கல பார். உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் கேட்ட பிரார்த்தனையை பார். இறைவா, நீ எங்களை மன்னிக்கலனா நாங்க நஷ்டவாளி ஆயிருவோம். எத்தனை முறை கேட்டிருப்போம். இல்லை நாம் எல்லாம் பாவத்திற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த உத்தரவாதத்தை போன்று நாம் உத்தரவாதத்தை பெற்றிருக்கிறோமா? எவ்வளவு பாவ மன்னிப்புகளை நாம் கேட்டாலும் இந்த உலகத்தில் குறைவுதான். அல்லாஹ் அருளாளன், கருணையாளன் எவ்வளவு பாவ மன்னிப்பிற்கான வாசலை திறந்து வைத்திருக்கிறான். உழுவின் மூலமாக, தொழுகையின் மூலமாக, என்ன பிற வணக்கத்தின் மூலமாக. அப்படியெல்லாம் பாவ மன்னிப்பிற்கான வாசல்கள் திறந்து விட்டும் கூட, அத்தகைய பாவ மன்னிப்பு எல்லாம் கேட்டும் கூட நாளை மறுமையிலே ஒருவன் பாவங்களோடு வருகிறான் என்று சொன்னால், அவனுடைய தராசு பாவங்களை கணக்க செய்கிறது என்று சொன்னால்,
அவன் இடது கையிலே ஏடுகளை வாங்கி நரகத்திலே தள்ளப்படுகிறான் என்று சொன்னால், அவனை விட ஒரு நஷ்டவாளி, கை செய்தப்பட்டவன் யாராவது இருக்க முடியுமா? அப்படி என்றால் இந்த பாவ மன்னிப்பை நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எவ்வளவு இதில் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் நாம் இன்றைக்கு எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றதுக்கு நாம் ஏதாவது பொருளாதாரத்தை செலவு செய்யணுமா? நம்முடைய வேலைகளை ஒதுக்கணுமா? நம்முடைய நேரங்களை செலவழிக்கணுமா? நம்முடைய வேலைகளோடு நாம் திக்ர் செய்யக்கூடிய வார்த்தைகள் இலகுவான வார்த்தைகள். பெண்கள் வீட்டு வேலைகளை செய்து கொண்டு கூட அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றதுக்கு ஏதாவது சிரமம் இருக்குதா? நாம் இனி கேட்கிறோமா? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் 100 தடவை கேட்டார்கள். ஏன் என்று சொன்னால், அதுதான் அல்லாஹ்வுடைய கருணையும் நெருக்கத்தையும் பெற்றுத்தரும் என்றார்கள். நம்மிடத்தில் ஷைத்தான் ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான் இந்த பாவ மன்னிப்பிற்குரிய விஷயத்தில். எப்படிப்பட்ட ஊசலாட்டம்? ஒரு முறை ஒரு பாவத்தை செய்வோம், அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்போம், மீண்டும் அந்த தவறை செய்வோம், மீண்டும் பாவ மன்னிப்பு கேட்போம், மீண்டும் அந்த தவறு ஏற்பட்டுரும். உடனே ஷைத்தான் நம்ம இடத்துல வருவான். எத்தனை முறைடா பாவ மன்னிப்பு கேட்ப? எத்தனை முறைடா அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்ப? உனக்கு தான் ஒத்து வரல இல்ல? பாவ மன்னிப்பிலிருந்து ஒரு நிராசையை அடைய செய்வான். பாவ மன்னிப்பு கேட்காத ஒரு நிலை நம்முடைய உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரின் வாயிலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வாக்குறுதி தருகிறான். இன் அப்தி அசாப தன்பின் அதுனப்த தன்பின் ஃபகால அதுனபுது வஃபிர்லி. ஒரு அடியான் ஒரு தவறை செய்கிறார், அந்த தவறை எண்ணி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறார். கேட்டவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய சபையை கூட்டி வைத்து சொல்கிறான், அலிம அப்துஹு அன்னலஹு ரப்பி யக்ஃபுரு துனூப வ யகூது பிஹி. என்னுடைய அடியான் ஒரு தவறை செஞ்சிட்டான், அந்த தவறுக்காக பாவ மன்னிப்பை கேட்டிருக்கிறான். அவன் நினைக்கிறான் என்னை தண்டிக்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறான், அல்லது என்னை மன்னிக்கக்கூடியவன் இருக்கிறான் என்று நினைக்கிறான். நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று மலக்குமார்களை சாட்சியாக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபக்ஃபிர் தூலி அப்திஹி, என்னுடைய அடியானுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சும்மா மக்தவ மாஷா அல்லாஹ். மீண்டும் சில நாட்கள் கழிகிறது, மீண்டும் அந்த அடியான் அந்த தவறை செய்கிறான். மீண்டும் அந்த தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறான். உடனே அல்லாஹ் அந்த சபை மலக்குமாருடைய சபையை கூட்டி வைத்து விட்டு சொல்கிறான், என்னுடைய அடியான் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறான். அவன் நினைக்கிறான் என்னை தண்டிக்கக்கூடிய இறைவன் இருக்கிறான், என்னை மன்னிக்கக்கூடிய இறைவன் இருக்கிறான் என்று நம்புகிறான். நீங்கள் சாட்சியாக இருங்கள், நான் அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன். இது ஏதோ தவறுகளை தூண்டுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் தவறுகளை அதிகப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட செய்தி அல்ல. இந்த செய்தி சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நாம் தவறுகளை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் செய்த தவறுகளுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக அதை நினைவுபடுத்துவதற்காக சொல்லப்பட்ட செய்தி இது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். தனக்கு எதிராக வரம்பு மீறிய தனது அடியார்களே. அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறான்னு பாருங்க. நம்ம நோன்பு வைக்கல, தொழுவுல, இன்ன பிற பாவங்களை செய்கிறோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்விற்கு ஏதாவது குறைவை ஏற்படுத்துமா? ஒட்டுமொத்த உலகம் சேர்ந்து அல்லாஹ்வை வணங்கினாலும் சரி, ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து அல்லாஹ்வை நிராகரித்தாலும் சரி, இதனால் அல்லாஹ்வுடைய கண்ணியம் உயரப்போவதும் இல்லை, குறையப்போவதும் இல்லை. அல்லாஹ் தூய்மையானவன், சுப்ஹானல்லாஹ், கண்ணியத்திற்குரியவன், சுப்ஹானல்லாஹ். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், தனக்கு எதிராக வரம்பு மீறிய தனது அடியார்களே, நீங்கள் செய்கிற பாவங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு எதிரானது. ஆனால் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வினுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் போய் மன்னிப்பானா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்னல்லாஹ யக்ஃபுரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் தான் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான். இன்னஹு கஃபூருர் ரஹீம், அவன் எத்தகையவன் என்று சொன்னால் அவன் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவன். நாம கேட்கும்போது எப்படி கேட்கணும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எப்படி உறுதியாக கேட்டார்களோ, எப்படி அல்லாஹ்விடத்தில் உறுதியான நிலையில் பாவ மன்னிப்பை கேட்டார்களோ, மீண்டும் ஒரு தடவை அந்த பிரார்த்தனையை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இறைவா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம், தீங்கிழைத்து விட்டோம். நீ எங்களை மன்னிக்காவிட்டால், நீ எங்கள் மீது அருள் புரியாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளி ஆகிவிடுவோம் அல்லா என்று கேட்டார்களே, அது போன்ற உறுதியான நம்பிக்கையோடு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது போன்ற பாவ மன்னிப்பிற்கான பிரார்த்தனையின் போது அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான். ஒரு கூலி, இன்னொரு கூலி அல்லாஹ் இந்த பாவ மன்னிப்பு தருகிறான். என்ன கூலி? இந்த உலகத்தில் சில நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறான்.
நபி நூ அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இறைவா, இந்த மக்களுக்கு நான் சொன்னேன், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், கூடுதலாக உங்களுக்கு தொடர் மலைகளை அனுப்புவான், மக்கள் செல்வம் மூலமும் செல்வங்கள் மூலமும் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான், உங்களுக்கு நதிகளையும் உங்களுக்கு சோலைகளையும் ஏற்படுத்துவான். இது ஏதோ சும்மா சொன்ன வார்த்தையா? ஒரு நபி தன்னுடைய மக்களுக்கு செய்த பிரச்சாரத்தை பற்றி உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சொல்கிறான். நபி நூ அலைஹிஸ்ஸலாம் செய்த பிரச்சாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு குழந்தை இல்லையா, நீங்கள் குழந்தையை வேண்டுங்கள், அது தனி ட்ராக்கு. உங்களுக்கு மழை வேணுமா, மழையை பிரார்த்தனை செய்யுங்கள், அது தனி ட்ராக்கு. உங்களுக்கு செல்வம் வேணுமா, செல்வத்தை பிரார்த்தனை செய்யுங்க, அல்லாஹ் தருவான், அது தனி ட்ராக்கு. ஆனால் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், பாவ மன்னிப்பிற்கு அல்லாஹ் உங்கள் பாவங்களையும் மன்னிப்பான், தொடர் மழையையும் அனுப்புவான். குழந்தை இல்லையே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் பாவங்களையும் மன்னிப்பான், குழந்தையும் தருவான். செல்வம் இல்லையே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் பாவங்களையும் மன்னிப்பான், செல்வங்களையும் தருவான். அழகான வசதிகள் வசிப்பிடங்கள் வேண்டுமா, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெகுமதிகளையும் வசிப்பிடங்களையும் உண்டாக்கி தருவான். அல்லாஹ் தருகின்ற வாக்குறுதி. இது எல்லாம் எந்த நிலை வரைக்கும்? இது எல்லாம் எத்தகைய நிலை வரைக்கும்? இந்த பாவ மன்னிப்பிற்கான அவகாசங்கள் எல்லாம் எது வரைக்கும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான்? நம்முடைய உயிர் தொண்டை குழியை அடைவதற்கு முன்னால், நம்முடைய சக்கராத்துடைய ஹாலத்திற்கு முன்னால், நாம் மலக்குள் மௌத்தை சந்திப்பதற்கு முன்னால், அதற்கும் அல்லாஹ் படிப்பினையை வைத்திருக்கிறான் திருமறையின் வாயிலாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நம்பிக்கை கொண்ட மக்களையும் ஃபிரௌன் துரத்தி செல்கிறான். எப்படிப்பட்டவன் ஃபிரௌன்? ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் மிகப்பெரிய இறைவன் என்று கர்வத்துடனும் பெருமையுடனும் சொல்லிக் கொண்டு திரிந்தவன் ஃபிரௌன். அவர்களை துரத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் கடலை பிளந்து வழியை ஏற்படுத்தி தருகிறான் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும். அதனைத் தொடர்ந்து ஃபிரௌனும் செல்கிறான். கடலுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், கடல் மூடப்படுகிறது. அந்த தருணத்திலே அல்லாஹ்விடத்திலே அவன் பாவ மன்னிப்பை தேடியவனாக, அல்லாஹ்விடத்திலே சரணடைந்தவனாக நம்பிக்கை கொள்கிறான். எந்த இறைவன் மூசாவுடைய இறைவனோ, எந்த இறைவன் ஹாரூனுடைய இறைவனோ, அந்த இறைவனை நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்று சொல்கிறான். அந்த தருணத்தில் அல்லாஹ் அவனுடைய பாவ மன்னிப்பிற்கான வாசலை மூடிவிடுகிறான். அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு அவகாசத்தை வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால், ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய கடைசி நிமிடமாக, கடைசி நொடியாக எண்ணி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது எல்லாம் நாம் அல்லாஹ்விற்கு வைத்த வணக்கங்களுடைய குறைபாடுகளுக்கான பாவ மன்னிப்பு. இன்னொரு பாவ மன்னிப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் எச்சரிக்கை செய்தார்கள், இத்தகைய தாவத்தில் மதுலும் பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்றார்கள். இன்றைக்கு வாழக்கூடிய காலத்தில் சக மனிதர்களுக்கு, நம்மோடு வாழக்கூடிய மக்களுக்கு நம்முடைய நாவுகளால், கரங்களால், செயல்களால் எவ்வளவு தொந்தரவுகளை நாம் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு திர்ஹமோ பொற்காசுகளோ பயன் தராத நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் சக மனிதர்களுக்கு செய்த பாவங்களுக்காக பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். இன்றைக்கு நாம் பாவ மன்னிப்பை தேடுகிறோமா? நம்முடைய நாவுகளால், கரங்களால் எத்தனை பேர்களுக்கு நாம் பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்பட்டது, மன் அஃலுல் முஸ்லிம், முஸ்லிம்களிலே சிறந்தவர் யார் என்று கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், யாருடைய நாவுகளாலும் கரங்களாலும் பிற முஸ்லிம்கள் பாதுகாக்கப்படுகிறார்களோ அவர்தான் சிறந்த முஸ்லிம் என்றார்கள். இன்றைக்கு நாம் உத்தரவாதம் தர முடியுமா? என்னுடைய நாவுகளால், என்னுடைய கரங்களால் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் மக்களுக்கும் பாதிப்பில்லை என்ற உத்தரவாதத்தை தர முடியுமா? எவ்வளவு புறம் பேசுகிறோம், எவ்வளவு அவதூறுகளை அள்ளி வீசுகிறோம், எத்தனை நபருடைய மானத்தில் விளையாடுகிறோம், எத்தனை பேருடைய பொருளாதாரத்திற்கு உடைமைக்கு ஆசைப்படுகிறோம். அப்படி செய்யக்கூடிய நாம் அவரிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக இருக்கிறோமா? அந்த மனிதர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானே, அதை சகித்துக் கொள்ள நீங்கள் தயாரா? இன்றைக்கு உங்களுடைய கர்வமும் பெருமையும் சக மனிதரிடத்தில் மன்னிப்பு கேட்க மனம் வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு தயாரா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், முஃப்லிஸ் என்றால் யார் என்று கேட்டார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே. சஹாபாக்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் யாரிடம் சில பொற்காசுகள் கூட இல்லையோ அவர்கள்தான் முஃப்லிஸ் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் பொற்காசுகள் இல்லாமல் வாழ்பவன், ஓட்டாண்டியாக வாழ்பவன் முஃப்லிஸ் இல்லை, நஷ்டவாளி இல்லை. நாளை மறுமையிலே ஒருவன் மூட்டை மூட்டையாக நன்மையை கொண்டு வருவான். அவன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பல மக்களுக்கு பல அநியாயங்களை செய்திருப்பான், அவர்களிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றிருக்க மாட்டான். அந்த மனிதர்கள்
தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள். அவருடைய பாவத்திற்கு ஏற்ப அவனுடைய நன்மைகள் எல்லாம் எடுத்து வாரி தரப்படும். அவன் தொழுத தொழுகை, நோக்கின்ற நோன்பு, கொடுத்த தான தர்மங்கள், செய்த ஹஜ், கொடுத்த ஜகாத் எல்லாம் வாரி இறைப்பான். இன்னும் சிலர் வருவார்கள், அவனுடைய நன்மை எல்லாம் காலியாகிவிட்ட பிறகும் இன்னும் சிலர் வருவார்கள், வந்து அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள். அவருடைய பாவத்திற்கு ஏற்ப அவருடைய தீமைகளை எடுத்து அல்லாஹ் அவன் மீது சுமத்துவான். கடைசியிலே அவன் நரகத்திற்கு போய் விழுவான். இன்றைக்கு நாம் எதற்காக தொழுகிறோம்? எதற்காக நோன்பு வைக்கிறோம்? எதற்காக ஜகாத்தை வழங்குகிறோம்? எதற்காக தான தர்மங்களை செய்கிறோம்? எதற்காக இன்ன பிற நன்மைகளை செய்கிறோம்? பிறருக்கு பாவங்களை செய்து அந்த பாவத்திற்கு பரிகாரமாக அந்த நன்மைகளை எடுத்துக் கொடுப்பதற்காக செய்கிறோமா? அந்த அவல நிலைக்கு அஞ்சிக் கொண்டால் இந்த நாளை, இந்த நிமிடமே, இந்த நொடியே நம்முடைய கடைசி நொடியாக எண்ணி அல்லாஹ் எப்பொழுது வேண்டுமானாலும் நமக்கு மௌத்தை வைத்திருக்கலாம் என்று எண்ணி அந்த மௌத்திற்கு பயந்து சக மனிதரிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். கர்வம் வேண்டாம், ஈகோ வேண்டாம். அதை விட, ஈகோவை விட, கர்வத்தை விட, பெருமையை விட சிறந்தது மறுமை. அதை விட சிறந்தது சொர்க்கம். அந்த சொர்க்கத்திற்கு நிஜமாக நாம் ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தால் சக மனிதரிடத்தில் இன்றைக்கே பாவ மன்னிப்பு தேடுங்கள். இல்லை என்றால் அந்த மனிதர் மன்னிக்காதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்கப் போவதில்லை. அதே போன்று சிலர் நமக்கு பாவங்களை செய்திருப்பார்கள், அவர்கள் நம்மிடத்திலே பாவ மன்னிப்பு கோருவார்கள். உடனே நாம் என்ன சொல்லுவோம்? நான்லாம் உன்னை மன்னிக்க மாட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? நீங்கள் அந்த மனிதர்களை மன்னித்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அப்படி என்றால் சக மனிதர்கள் நமக்கு பாவங்களை செய்திருந்தாலும் அவருடைய மறுமை நலனில் நாம் அக்கறை செலுத்தி அவர்களை மன்னித்தால், அவருடைய பாவங்களை நாம் அலட்சியம் செய்தால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை அலட்சியம் செய்வான். கடைசியாக 2 செய்திகளை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு தருணத்திலே மிம்பரிலே ஏறினார்கள். ஏறும் பொழுது ஆமீன் 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 என்று சொன்னவர்களாக ஏறினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, இது உங்களுடைய வழக்கமாக இல்லையே, ஏன் ஆமீன் என்று சொன்னீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பதிலளித்தார்கள், நான் முதல் மிம்பர் படியிலே ஏறும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். அவர் என்னிடத்திலே சொன்னார், யார் முதுமையான பெற்றோர்களை பெற்று அவர்களை பராமரிப்பதின் மூலம் சொர்க்கம் செல்லவில்லையோ அவர்களுடைய மூக்கு மண்ணை கவட்டும், நாசமாகட்டும் என்றார். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொன்னார். 2வது படியை ஏறும் பொழுது என்னிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை கேட்டு ஸலவாத் சொல்லவில்லையோ அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும், நாசமாக போகட்டும் என்றார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொன்னார். கடைசியாக படியை ஏறும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். யார் ரமலான் மாதத்தை அடைந்து அதன் மூலம் பாவ மன்னிப்பை பெற்று நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்லவில்லையோ அவர்கள் மூக்கு மண்ணை கவட்டும், நாசமாக போகட்டும் என்றார். அதற்கு ஆமீன் என்று சொன்னேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நாம் ரமலான் மாதத்தை அடைந்து அதனுடைய கடைசி இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள். சக மனிதரிடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள். நமக்கு யாராவது பாவங்களை செய்தாருந்தாலும் அதற்கான மன்னிப்பை வழங்குங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஆயிஷா அவர்கள் கேட்கிறார்கள், இந்த ஒற்றைப்படை இரவுகளிலே, லைலத்துல் கத்ர் இரவுகளிலே நாம் செய்ய வேண்டிய பிரத்யேகமான செயல் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்தார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. வணக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அதெல்லாம் வேற. குர்ஆன் படிக்கணும், ஜிக்ர் செய்கிறோம், தொழுகிறோம், அது எல்லாம் வேற. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் பிரத்யேகமாக கற்றுத் தந்தார்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பிற்கான பிரார்த்தனைகள். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீ பாவ மன்னிப்பை விரும்புபவன், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு. அதிகம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டு சக மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்கி நம்முடைய பாவங்கள் இருந்தாலும் சக மனிதரிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்று அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் விருப்பத்தையும் பெற்று அந்த நெருக்கத்தின் மூலம், நேசத்தின் மூலம், கருணையின் மூலம் நாளை மறுமையிலே சொர்க்கம் அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.